திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சௌக்கியமா? நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் நம்ம முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாமா? ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குங்கிற நம்பிக்கையோட இந்த உரையாடலை தொடங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத ரகசியம் என்ன தெரியுமா? முதல்ல உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு முடிவை எடுத்துட்டா அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஆனால் ஒன்று, உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற அந்த தீவிரமான காதல், கோபம், நட்பு, இது எல்லாமே மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கும். குறிப்பாக ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அந்த உறவுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், கணவரின் கோபம் தனியும், உங்கள் நிர்வாகத் திறமையை கண்டு மெச்சுவார். அடகிலிருந்த நடைகளை மீட்பீர். கன்னிப்பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் நல்ல விதத்தில் முடியும். முகப்பரு அலர்ஜி மறையும். மாணவ மாணவிகளுக்கு மறதி மந்தம் விலகும். உயர்கல்வியில் வெற்றியுண்டு. பெற்றோரின் அறிவுரையை அலட்சியம் செய்யாதீர். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால் வெற்றி அடையிறதுல நீங்கள் தான் கெட்டிக்காரங்க. மற்றவங்க இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பான்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுவீங்க. நட்புக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. உங்கள் சொந்த வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக ஓடி போய் நிற்பீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நலமாக இருக்கோம்னு கேட்குறீங்களே, உங்கள் மனக்குரல் எனக்கு கேட்குது. இவ்வளவு நல்ல குணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் வர்றது எனக்கு புரியுது. என்னங்க நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்தா நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் எங்கே நிம்மதின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த இருண்ட காலமெல்லாம் இப்போது மாறப்போகுது. இனி வரப்போகிற காலங்கள் ரொம்ப அருமையாக இருக்க போகுது. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குறிப்பாக திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கா, தடையெல்லாம் நீங்கி சரியான துணை அமைய போகுது. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலையா, அந்த பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து தகராறா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட்டை தரப்போகுது தெரியுமா? இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வழிகளும் இருக்குது. ஒரு நல்ல குருவோட ஆலோசனையோட எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் சரியான வழிகாட்டுதல் இல்லாததான். தொழில், குடும்பம், வருமானம்னு எல்லாத்துலேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. எங்கிட்ட திறமை இருக்குது ஆனால் ராசி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். இதை மாற்ற அந்த பரமேஸ்வரனால் முடியும். அவரோட ஒரு ரூபம்தான் காலச்சக்கரம், அதாவது நீதி தேவனான சனி பகவான். சனி பகவான் ஏன் இருக்கார்? நம்மளை கஷ்டப்படுத்தவா? இல்லவே இல்லை, நம்மளை திருத்துறதுக்காகத்தான் அவர் இருக்கார். நம்ம தப்பை பண்ணும்போது தண்டிப்பார், நல்லவனாக இருந்தால் பாராட்டுவார். அவர் நம்மளை சீர்படுத்தும் ஒரு கருவி, அவ்வளவுதான். விருச்சிக ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி. இது எதை குறிக்கிறது? விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் மன்னிச்சு ஏற்றுக்குவீங்க. அந்த மன்னிக்கும் குணம் உங்களுக்கு பெரிய பலம். கடவுள் உங்களோட கனவுகள் மூலமாக பேசுகிறதுக்கு இதுதான் காரணம். இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜாக்பாட் அடிக்கப் போகுது. பணம், சொத்து சேர்க்கை அதிகமாகும். பகைவர்களை வெல்லும் சக்தி கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு லாபமே தவிர நஷ்டம் கிடையாது. 5ஆம் இடம்ங்கிற பஞ்சமஸ்தானம், அங்கே சனி இருந்தால் உங்களுக்கு பக்குவம் அதிகமாகும். பதவி தேடி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வேலை முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. உங்களை இகழ்ந்தவர்கள் முன்னாடி ராஜமரியாதை வேண்டுமா? விருச்சிக ராசிக்காரங்களே, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் தைரியம். இப்போது அந்த தைரியம் இன்னும் அதிகமாக போகுது. உங்களை யார் யாரெல்லாம் ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க. ராஜமரியாதை கிடைக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களை எதிர்த்தவங்க கூட இப்போ உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார். எனினும் பணிச்சுமைக்கு குறைவிருக்காது. சக ஊழியர்களுடன் சலசலப்பு உண்டு. கணினித்துறையினருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடைப்பட்டாலும் போராடி வெல்வீர்கள். கலைத்துறையினருக்கு நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் தேடி வரும். வீண் வதந்திகளிலிருந்து தள்ளி இருக்க பாருங்கள். பழைய சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். அடுத்தவரை பற்றி விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒரு சின்ன ரகசியம், நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும்? இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக இருந்தால் அதை உடனே சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாக போடுவோம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் இப்படி செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களே அதை தாங்கிக்க மாட்டாங்க. அதனால் அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு ஃபாலோ பண்ணுங்கள். என் பொண்டாட்டி திட்டிகிட்டே இருக்கா, என் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டான்னு சொல்ல பழகுங்க. வாரம் ஒரு தடவையாவது உங்களை
உங்களை பார்த்து மற்றவங்க ஏன்டா இப்படி சோகமாக இருக்குன்னு கேட்க வைக்கணும். ஏன் தெரியுமா? உறவுக்காரர்களும் தெரிஞ்சவங்களும் உங்களை முழுசாக வாழ விட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறது தான் உங்கள் பாதுகாப்புக்கு நல்லது. யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யார் உண்மையான கோடீஸ்வரன்? உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? மூட்டை மூட்டையாக பணம் வச்சிருக்கிறவனா, இல்லை பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றவனா? உண்மையை சொல்லட்டுமா? யார் ஒருத்தருக்கு நோய் நொடி இல்லையோ, யார் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான கோடீஸ்வரன். அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீருக்கு இடமே இல்லை. பழைய கவலைகள் எல்லாம் காணாமல் போக போகுது. ஆரோக்கியமான நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வரப்போகும் மாற்றங்களின் பட்டியல் நீங்களே பாருங்கள். இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற மாற்றங்களை நான் பட்டியலிடுறேன், கவனிங்க. தடைகள் நீங்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் முடியும். வருமானம் உயரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வீண் செலவுகள் குறைஞ்சு சேமிக்க ஆரம்பிப்பீங்க. கடன் சுமை குறையும். குடும்பத்திலையும் வேலையிலும் உங்கள் பொறுப்பு கூடும். சட்டம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தேவையில்லாத உறவுகள் விலகி உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க. கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். விருச்சிக ராசி ஜாதகக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரத்திற்கு நல்லதாக இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் சரியான முடிவை எடுப்பதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக சில நேரங்களில் சரியான நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போகலாம். ஆலோசனை துறையில் புதியவர்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் உங்களை லாபகரமாக்குவதில் தோல்வியடையக்கூடும். உங்கள் பிரச்சனை தொடர்பான துறையில் நல்ல அறிவுள்ளவர்களை மட்டுமே கலந்தாலோசிக்க அறிவுறுத்தப்படுகிறது. அந்த விஷயத்தில் அறிவுள்ள ஒரு மூத்தவர் அல்லது முதியவரிடமிருந்து நீங்கள் ஆலோசனை பெற்றால் நீங்கள் ஆபத்துகளை எடுப்பதை தவிர்க்க முடியும். இந்த ஆண்டு வணிகத்திற்கு மிகவும் நல்லது என்று சொல்ல முடியாது, ஆனால் வணிகத்துறையில் குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். கிரகத்துடன் தொடர்புடையவர்கள், அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் மற்றும் அறிவுள்ளவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பணிபுரிபவர்கள் எதிர்மறையை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெற முடியும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு புதனின் பெயர்ச்சி வணிகத்துறையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து முன்னேறினால் நீங்கள் திருப்திகரமான பலன்களை பெற முடியும். ஆனால் நீங்கள் வணிகத்தில் எந்த வகையான ஆபத்தையும் தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் கவனம் அலையக்கூடும். நீங்கள் வேலையில் உங்கள் இலக்குகளை அடைய தவறிவிடுவீர்கள். இதன் விளைவாக பணியிடத்தில் நீங்கள் பெறும் முடிவுகளும் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். வீட்டின் பிரச்சனைகளை வீட்டிலேயே முடித்துவிட்டு மற்றும் பணியிடத்தில் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களை தவிர்த்தால் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். வேலை செய்வதை விட அதிக நேரம் பேசுவதை செலவிடும் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் விலகி உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்ய வேண்டும். ராகு மற்றும் சனியின் எதிர்மறையை தவிர்த்து நல்ல பலன்களை பெற முடியும். 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும் கேது உங்கள் மேலதிகாரிகளின் பார்வையில் உங்களை விழச் செய்யலாம். இருப்பினும் குருவின் நிலை உங்களுக்கு இடையில் துணை நிற்கலாம். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலையும் உங்களுக்கு சராசரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். லாப வீட்டின் அதிபதியான புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். இந்த வழியில் நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைத்து நல்ல சாதனைகளை பெற்றால் நிதி வாழ்க்கை தொடர்பான கிரகங்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் நன்றாக நிர்வகிக்க முடியும். வியாழக்கிழமை கோயிலில் நெய் மற்றும் கற்பூரத்தை தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாற நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேணாம். சின்ன சின்ன விஷயங்கள் போதும். பிள்ளையார் வழிபாடு. தினமும் காலையில் எழுந்ததும் பிள்ளையாரை கும்பிடுங்க. 5 முறை தோப்பு கண்ணம் போடுங்க. ஆஞ்சநேயர் தரிசனம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் புத்தி, சக்தி, தைரியம் கொடுன்னு வேண்டிக்கோங்க. முக்கியமான பரிகாரம். உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கிற பார்வை திறனற்ற கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவையில்லை. ஒரு பேனா, ஒரு பென்சில்னு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. இந்த உதவி நீங்கள் செஞ்ச பாவங்களை குறைச்சி உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.